வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிறிஸ்பியான சுண்டல் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு குண்டாவில் தண்ணி பிடிச்சிட்டு அதில் 1/2 கிலோ சுண்டலை அன்றைக்கி நைட்டே ஊற வச்சுட்டேங்க. 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. அதை கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு என்னென்ன பொருள் நமக்கு தேவையானதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், சோம்பு, இஞ்சி, கருவேப்பிலை, மல்லித்தழை, அப்புறம் 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேங்க. இதுதான் இவ்வளோதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு. அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், வரமிளகாய் 2, பட்டை, சோம்பு, நமக்கு தேவையான அளவு உப்பு, இவ்வளோ நான் எடுத்துருக்கிற அளவு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குது. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாங்க. மறுபடியும் மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதை கொஞ்சம் போட்டுட்டு அது கூடயே சுண்டலை போட்டு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேணாங்க. கொஞ்சம் குறகுறப்பாக இருந்ததுனா தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நான் 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அது கூடயே நான் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு குண்டால் நான் சுண்டல் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூடயே கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் உள்ளே எடுத்து போட்டுக்கிறோங்க. அதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் வரையிலும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா பிசைஞ்சோம் அப்படின்னா தான் உப்பு, காரம் எல்லாமே சரி சம அளவில் எல்லாத்துக்குமே பிடிக்குங்க. அதுக்காக நான் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கை விட்டு பிணைஞ்சு எடுத்துக்கிறேங்க. பிணைஞ்சு எடுத்துக்கிட்டு ஒரு பிளேட்டில் குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை கச்சை சட்டி வச்சுட்டு அதில் நான் செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் எடுத்துருக்கேங்க. செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் யாருக்காவது வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இதுக்கு எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்குறக்கு கொஞ்சமாக எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா மேலே வந்துடும். ஸோ அப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டி பாலாக உருட்டி வச்சுக்குவோம் இல்லைங்களா, அதை இந்த மாதிரி உள்ளங்கையில் நல்லா தட்டி எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாங்க. பார்த்து பத்திரமா கேர்ஃபுல்லாக போடுங்க. கையில் எண்ணெய் படாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அம்பு எடுத்து ஒரு 1 மினிட் விட்டுருங்க. அதுக்கப்புறம் அம்பு எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. முன்னாடியும் பின்னாடியும் நல்லா வேகட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் எடுத்தோன்னா கிறிஸ்பியான சுண்டல் வடை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது வீடியோவில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய சேனலுக்கு கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.